தமிழரின் பண்பாடான பொங்கலை திராவிட பொங்கலாக கொண்டாடலாம்னு சொல்றீங்களா? உனக்கு அதுக்கு பேர் நாக்கா? அது என்ன? தமிழர் பண்பாடுன்னு தான் சொல்றீல்ல, அப்புறம் அது திராவிட பொங்கல்? அப்ப அந்த கேள்வி இங்க வருது இல்ல. அதனால நமக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் மிக தெளிவானவர்கள், மிக சரியானவர்கள். ஸ்டிக்கர் ஓட்டிட்டே இருப்பான். அதை தவிர என்ன செஞ்சிருக்கான்? செஞ்சிருந்தா ஏன் பிச்சை எடுக்கிறான்? இலவச அரிசி ஏன் கொடுக்குற? நீ அரிசி வாங்கி திங்க முடியாத நிலையில இவனை வச்சது யார்? அதை கேட்க இதுவரைக்கும் கூட்டணியில் இருந்தவனோ இதுவரைக்கும் அரசியல் சேர்த்த யாராவது பேசிட்டு அதை பேசுறாருல்ல. மிச்சை எடுக்க வைக்கிறது பெருமையா? நீ வாழ வச்சிருந்தா ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குற? ஏன் சாதி பார்த்து நிறுத்துற? எந்த கட்சியா இருக்கட்டும் உனக்கு இது செஞ்சேன்னு சொல்லி வாக்கு கேட்கிற யோக்கியம் இருக்கா? திராவிடம் என்ற ஒரு இனமோ திராவிடம் என்ற ஒரு மொழியோ கிடையாது அப்படின்னு பேசுனீங்களே அண்ணே. அதெல்லாம் கேட்டு தானே 2009 போர்க்காலத்துல எல்லாம் நம்ம எங்க இருந்தோம்? அம்பேத்கர் திடல்ல இருந்த தம்பி தான் நான். உங்களுக்கு தெரியும், அவருக்கு அண்ணனுக்கும் தெரியும். சரி. ஆனால் அதே சென்னை தீவு திடல்ல போய் சோனியா கையை பிடிச்சிக்கிட்டு 4 நாள் உண்ணாவிரதம் இருந்து பலரசம் கொடுத்து ராமதாஸ் அவர்கள் முடித்து வைக்கிறார். யார் அனுப்புறா? கருணாநிதி அனுப்புற. முத்துக்குமார் இறப்புல அந்த ஊர்வலத்துக்கு நடுவில் அவ்வளவு எழுச்சியோடு பயங்கரமா கொந்தளிப்போட எல்லாரும் நிக்கிறோம். யார் அனுப்புறாரு? கருணாநிதி. திரும்ப என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் பேசினாங்க. மறுபடியும் தேசிய பாதுகாப்பு. அப்போ நீங்க கேட்டது கட்சி என்ன செய்யறது, அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை? மறுபடியும் தேசிய பாதுகாப்பு சட்டம், மறுபடியும் கருணாநிதி அவர்கள் வேலூர் சிறைக்கு அனுப்பி அங்கிருந்து தமிழ்நாட்டின் அரசியல் போக்கு முற்றாக மாறுகிறது. அண்ணன் சீமான் என்பவர் சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள். இவர்கள் போல இந்த ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இவர்கள் போல கட்சி நடத்துற ஒரு ஆள் இல்ல. அந்த 2010 தேசிய பாதுகாப்பு சட்டம் வேலூர் சிறைக்கு போனவர் என்ன செய்தாரு? உடற்பயிற்சி செய்தாரு, சாப்பிட்டாரு, இருந்தாரு. அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி அதே சிறையில 19 காலம் நாங்கள் எங்களை புடா சட்டத்தில் வைத்திருந்தார் அப்படின்லாம் பேசினவங்க இருக்காங்க. ஆனா அண்ணன் சிறைக்கு போனாங்கல்ல, அப்போ 50 இருசக்கர வாகனங்களில் 100 பேர் இங்கிருந்து சென்னையிலிருந்து வேலூருக்கு இருசக்கர வாகன பயணம் போறோம். சீமான் அவர்களை விடுதலை செய் அப்படின்னு முழக்கம் போடுறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் இறங்கி அந்த மக்கள்கிட்ட சீமான் என்பவர் இதற்காக பேசினார், இப்படியான ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி இதற்காக ஈழ படுகொலைக்காக அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிற கட்சி, சீமான் அவர்கள் இதை இப்ப மீனவர்களுக்காக பேசினார், இதற்கு கைது செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியில் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, ஆம்பூர் எல்லா பகுதியிலையும் நின்று பேசிட்டு போறோம். போய் அண்ணனை சந்திக்கிறோம். அப்ப அங்க இருக்கிற அண்ணன் பேரறிவாளன் ராகபல் வயசு அண்ணன் எல்லாரையும் சந்திச்சு எல்லாரையும் தம்பிகள் அறிமுகப்படுத்தி வச்சு அப்படி கடலோட பேசுறாரு, மரத்தோட பேசுறாருன்னு நக்கலா பேசுறாருன்னா பதட்டத்துலதான். மீனவருக்கு கடலம்மா மாநாடு மீனவருக்காக போடுறாரு, மீனவர் வாக்கை வாங்குவதாக போடுறாரு. ஏன்? மீனவர்கள் அண்ணன் பக்கம் வந்து விட்டார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பயம். சௌராஷ்டிரா கடப்பாறையை கையில் எடுக்கிறார் அப்படிங்கிறான் ஒருத்தன். சௌராஷ்டிரான்னு ஒரு இனம் வாழுது, நீ அவனை ஓட்டுக்காக மட்டும்தான் அவனை போய் சந்திச்சே இருப்ப. அவன் பிரச்சனையை பேசுவதற்கு இங்க ஆளே இது வரைக்கும் இருந்ததில்லை. அவர்களுக்கு அந்த மொழிக்கு எழுத்தும் கிடையாது. அவர்கள் பேசுவார்கள். என்னுடைய நண்பர்களா இருக்காங்க. தமிழ் மீது அளப்பரிய பற்று கொண்டு வாழ்கின்ற ஒரு மென்மையான அன்பான ஒரு பெரும் சமூகம் அது. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சோழன் சொல்வீச்சு சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த 2026 வரைக்குமான அதன் சில பயணங்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி பாலமுரளி வர்மன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2010 மே 18 அன்று மதுரையில் தொடங்கப்பட்டது. அதிலிருந்து அதனுடைய பயணம் தேர்தல் களம், அரசியல் களம், மக்கள் களம் அப்படின்னு பல்வேறு விதமாக பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த பயணம் குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க தம்பி. நிச்சயமா. நாம் தமிழர் கட்சி கட்சியாக, அரசியல் கட்சியாக நீங்கள் சொன்னது போல 2010ஆம் ஆண்டு மே 18 மதுரையில் விரகனூர் புறவழிச்சாலையில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்று சொன்னாலும் கூட அது ஒரு மாநாடாக நடந்தது. அந்த
நிகழ்வில் கட்சியாக நாம் அறிவித்தோம். அண்ணன் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே 2009ஆம் ஆண்டில் நாம் தமிழர் இயக்கமாக மதுரையில் தொடங்கி, அதே மதுரையில் தான் முள்வேலி கம்பிகளை அறுத்தெறிவோம் வாரீர் அப்படின்ற ஒரு முதல் கூட்டம் போட்டோம். அதற்கு பிறகுதான் கட்சியாக மாற்றப்படுகிறது. தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் அந்த மேடையில் தான் அறிவிக்கப்பட்டது. அப்போது தொடங்கிய இந்த தமிழ் தேசிய இன எழுச்சி அரசியல் பயணம், கட்சி தொடங்கியது, இயக்கம் தொடங்கியது, எல்லாவற்றுக்கும் முன்பிலிருந்தே வரலாறு தொடங்குகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் இயக்கம் மரியாதைக்குரிய தமிழர் தந்தை என்று அனைவராலும் போற்றப்பட்ட மரியாதைக்குரிய சீபா ஆதித்தனார் அவர்களால் தொடங்கி நடத்தப்பட்ட ஒரு இயக்கம். அந்த பெயரை வைத்து நாம் தமிழர் இயக்கமாக அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் தொடங்கினோம். பிறகு கட்சியாக மாற்றப்பட்டது. ஆனால் திரைத்துறை சார்பாக இந்த ஈழ இன அழிப்பு, இனப்படுகொலைக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் நடந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை ஒட்டி அவர் தமிழ்நாடு அரசால், அன்றைக்கிருந்த ஆட்சியாளர் கருணாநிதி அவர்களால் கைது செய்யப்பட்டார். அது உங்களுக்கு தெரியும், நினைவிருக்கும். ஆமாம். அந்த நிகழ்ச்சி ராமேஸ்வரத்தில் நடந்தது. திரைத்துறையினர் இங்கிருந்து தொடர்வண்டியில் சென்றிருந்தோம். அதற்கு பிறகு போர் நிறுத்தம் வேண்டும் என்று திரைத்துறையினர் சார்பாக மனித சங்கிலி நடந்தது. ஆமாம். அண்ணா சாலையில். அந்த அண்ணா சாலையில் முழுக்க அங்கே சிம்சன், இப்போ இருக்கிற ஓமாந்தூர் மருத்துவமனை, அந்த பாலத்துக்கிட்ட தொடங்கி சைதாப்பேட்டை வரைக்கும் நீண்டு இருந்த அந்த மனித சங்கிலியில் போராட்டத்தில் எல்லோ தமிழர்களும் ஈழ இனப்படுகொலை நிறுத்த வேண்டும், போர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கைகோர்த்து நின்றோம். அப்போது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், அவர் மாலை நேரத்தில் அந்த மனித சங்கிலியை பார்வையிட்டு வருகிறார். நான், இயக்குனர் அமீர் அவர்கள், இயக்குனர் பாலா அவர்கள், இயக்குனர் சசி அவர்கள் எல்லாரும் அப்போ எஸ்ஐடி காலேஜ் என்று எஸ்ஐஇடி கல்லூரி என்று சொல்லப்படுகிற அந்த நிறுத்தம், அதாவது தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயில் அந்த சந்திப்பில் அங்கே நிற்கிறோம். அப்போது வந்த முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டே வர்றாரு கருணாநிதி அவர்கள். அங்கே வண்டியை நிறுத்தி அமீர் அவர்களிடம், ஏன்னா அண்ணன் அமீர் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் பேசியது தான் அங்கே வழக்கு. ஆமாம். கைது செய்யப்படுவார்கள் என்ற செய்தி, அது ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டு சூழல். அது கைது செய்யப்படுவார்களா மாட்டார்களா அப்படின்ற நிலையில் மனித சங்கிலியை பார்வையிட்டு கொண்டு வந்த கருணாநிதி அவர்கள் அங்கே மகிழ்ந்த நிறுத்தி அமீர் அவர்களை அழைத்து, கைதெல்லாம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அங்கே இருக்கேன். ஓஹோ. ஆனால் அவர் சொன்னபோது மணி 5. சரி. 6 மணிக்கு அண்ணன் சீமான் வீட்டுக்கு காவல்துறை வந்துடுச்சு. இங்கே வலசரவாக்கத்தில் வெங்கடேஸ்வர நகரில் அந்த ஆலயம் இருக்கும், தேவாலயத்துக்கு எதிரில் இருக்கிற வீடு தான். அப்போ அங்கே பாரதிராஜா அவர்களின் அலுவலகம், இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் அலுவலகத்தில் அப்போ போய் காரை அடித்து அந்த அந்த வாகனத்துடைய சக்கரத்தை எரிச்சு விட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. அன்றைக்கு அண்ணன் கைது செய்யப்பட்டார். அதற்காகத்தான் அப்போது கடலூர் சிறையில், அந்த தலைப்படத்திற்கு கடலூர் சிறையில் தலைப்படித்து வச்சுருந்தாங்க. இங்கே நாங்கள் உதவி இயக்குனர்கள் ஒரு 300 பேர் திரண்டு ஏவிஎம்க்கு எதிரில் சீமான் அவர்களையும் அமீர் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இங்கே போராடிட்டு இருக்கிறோம். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், கருணாநிதி அவர்கள் அமீரிடம் ஏன் கைதெல்லாம் இல்லை அப்படின்னு ஏன் சொன்னாங்க? அதுதான் பாருங்க, எதுலையுமே உண்மையை சொல்றது இல்லை. இப்ப முக்கியமானது இது. ஏன்னா இது இந்த வரலாறை பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய நிலைப்பாடு, அவர் எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தார், இந்த ஈழ சிக்கல்களில் ஒவ்வொரு சின்ன விஷயத்துல கூட கைது அப்படின்னா ஆமா இல்லைங்கிறது, அதை ஏன் மெனக்கட்டு இல்லை அதெல்லாம் இருக்காது நான் பாத்துக்கிறேன்னு ஏன் சொல்லணும். சொன்ன 1 மணி நேரத்துல போது இந்த நிலை நடந்தது. இது நடந்ததுக்கு நான் சாட்சி. சரி. அப்போ நாங்கள் இங்கே போராடுறோம் சாலிகிராமத்தில். நாங்கள் தமிழீழ ஆதரவு உதவி இயக்குநர்கள்னு கூடியிருக்கிறோம். சரி. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு உதவி இயக்குநர்கள் எல்லாரும் இன உணர்வுள்ள, மான உணர்வுள்ள, இனத்திற்காக மொழிக்காக நிற்கிறவர்கள் எல்லாரும் உதவி இயக்குநர்கள். அப்போ நண்பர் ஐந்து கோவிலான், நண்பர் கனியரசன், நண்பர் கீரா உள்ளிட்ட நண்பர் தம்பி முத்துசாமி இயக்குநராக இருக்கிறார், சண்முக முத்துசாமி, அவர், இப்படி எல்லாரும் அந்த நிகழ்வுக்கு அண்ணன் அறிவுமதி அவர்கள்லாம் அப்போ வந்திருந்தாங்க பேசுறது. நாங்கள்லாம் பேசுகிறோம், அதில் உணர்ச்சி கொந்தளிப்பாக பேசுகிறோம். அப்படி அந்த போராட்டம் நடந்து எங்களை கொண்டு போய் கைது பண்ணி அங்கே வச்சுட்டாங்க மண்டபத்தில். அதுபோல் இருந்து கடலூரில் அப்புறம் விடுதலை ஆகிறாரு அண்ணன்.
விடுதலை ஆகி வரும்போது பேரழிச்சா எல்லாரும் அழைச்சிட்டு வந்து அவரை கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதுக்கு நடுவுலயே அவர் சிறையில் இருக்கும்போதே திரைத்துறை சார்பா கொஞ்சம் இதை விரிவாக தான் பேசியாங்க. ஏன்னா வரலாறுங்கும் போது நாம் தமிழர் இயக்கம், நாம் தமிழர் கட்சி, அதற்கு முன்பாக இதோட எங்கேருந்து இதுக்கான தேவை உருவாகுது அப்படின்னு இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டை கொந்தளிப்பாக ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா எப்போதுமே இங்க உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் பேசுவார்கள், புலம்புவார்கள், கலைந்து விடுவார்கள். அப்படிதானே இருக்கு. இதுல திரைத்துறை எப்படி முக்கிய பங்காற்றுறது ஒவ்வொரு முறையும் அப்படிங்கும் போது திரைத்துறை எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்திலையும் தலையிடுறது இல்ல. அப்ப யார் தலைமை எடுத்து நடத்துகிறார்கள் என்பதில் அது மாறுபடுது எப்பவுமே. சரி, அதுக்கு அடுத்தடுத்து வரேன் நான். அப்போ திரைத்துறையை சேர்ந்தவர்கள் திரண்டு அண்ணன் கடலூர் சிறையில் இருக்கும்போது ஆந்திரா கிளப்ல ஒரு கூட்டம். அப்போ வந்து நம்ம வந்து தேர்தலில் நம்ம நிற்கணும், காங்கிரஸ்காரர்கள் வந்து எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கே போட்டியிடணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. யாரு நடத்த? அப்ப இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தலைமையில தான். அப்ப இவரு அண்ணன் சிறையில இருக்காரு, அதுக்கு என்ன செய்யறதுன்னு இது குறித்தெல்லாம் நாங்க பேசுவோம். ஆலோசனை அண்ணன் செல்வமணி அவர்கள் தலைமையில், இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தலைமையில அந்த கூட்டம் நடக்குது. சரி, இப்படி யாரெல்லாம் எங்கெல்லாம் நிக்கலாம் அப்படின்னு நான் வந்து இயக்குனர் பாரதிராஜா அவர்களையும் நிக்க சொன்னேன். நான் தேர்தலில் நீங்க போட்டிக்கிடலாம்னு சொல்றோம். சரி, இப்படியானதெல்லாம் நடந்தது. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இப்ப இவர் அண்ணனை எப்படி சிறையிலேருந்து வீட்டு கொண்டு வருது? சிறையில் இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தேர்தலில் நிற்க முடியும், தண்டனை பெற்றவர் தான் நிற்க முடியாது. சரிதான். அப்படி இப்படியான ஆலோசனை நடக்குது. இதை ஒட்டி தான் திரும்பி இந்த போராட்டங்களை தொடர்ந்து எப்படி எடுத்துட்டு போகும்போது தான் பிலிம் சேம்பர்ல ஒரு நாள் முழுக்க போராட்டம் நடத்துறோம். அதாவது கண்டன போராட்டம். அது கண்டன போராட்டத்தில் தான் அப்போ ஒரு நாடகத்தை 2 மணி அளவில் வந்து போடும்போது அது என்ன நாடகம்னு நாங்கள் பயிற்சி எடுத்தது வேற. அங்கே மேடை ஏறும்போது நான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் தோற்றத்தில் மஞ்சள் துண்டு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு ஏறி அன்னைக்கு இருக்கிற நிலைய கருணாநிதி அவர்கள் நிலைப்பாட்டை இப்போ கேட்டிங்கல்ல, ஏன் அவர் அப்படி இப்படி சொல்றாரு, இப்போ இப்படி சொன்னாருன்னு. இதாவது பரவாயில்ல, மொத்தமாக ஈழத்தை இனப்படுகொலை பொறுத்த வரைக்கும், ஈழ போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இவர் வந்து இரட்டை நிலைப்பாடு எப்போதுமே மாற்றி மாற்றி பேசி கொண்டு இருந்தார் அப்படிங்கிறத வச்சு அந்த நாடகத்தில் நான் பேசுகிறேன். மேடையில் இருந்தேன். ஆமா, அந்த கதாபாத்திரமாக நான் நடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அவரோட கருணாநிதி அவர்களாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்ணாடி போட்டு, ஆமா, மஞ்சள் போட்டு கருணாநிதி கேரக்டரை நீங்க நடிக்கிறீங்க. ஆமா, மேடையில இருந்த மிக முக்கியமான நகைச்சுவை நடிகர்கள், பெரிய 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 நடிகர்கள், ஹீரோலாம் ஐயோ ஆத்தாடின்னு மேடையில குதிச்சு ஓடுனாங்க. ஏன்னா இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அனுமதியும் முதலமைச்சர்கிட்ட வாங்கி தான் நடக்கிறாங்க. சரி, அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படியான கொந்தளிப்பு நிலையில இருக்கும். நீங்க வந்து இந்த கருணாநிதி கதாபாத்திரம் ஏற்று நடிக்க போறீங்கன்னு அந்த போராட்டத்துக்கு யாருக்கும் தெரியாது. அந்த ஒத்திகை இங்கதான் இந்த கற்பகம் ஸ்டுடியோ இருந்தது இல்ல, அதுல நடக்குது. அதை கண்காணிக்கிறதுக்கு வேற ஆள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதுல அதிமுக சேர்ந்தவர்கள், திமுக சேர்ந்தவர்கள் அங்க பேசும்போது வேற பேசிட்டு இருப்போம். சரி, நாடகத்துல எல்லா கதாபாத்திரமும் என்ன நடிக்குது. அதுல புலியா ஒரு தம்பி நடிச்சான், கலைசேகரன், அதெல்லாம் நடிச்சு போட்டிருக்கோம். அந்த நாடகத்துல அந்த கொல்லப்பட்ட விடுதலை புலி வீரனை தூக்கி கொண்டு நடிக்கிறவராக நடிகர் இப்ப இருக்கிற கதாநாயகனா இருக்கிற தம்பி விமலும் நடிச்சிருந்தார் அதுல. அப்ப அதுல நாம முதன்மை கதாபாத்திரம். அதுக்கு அது செய்தி இல்லை. இப்படி தொடங்கி தமிழ்நாட்டு சூழலை வந்து ஈழத்துக்காக எல்லாரும் போராடி கொண்டிருந்த ஒரு சூழல் அது. அப்போ நம்ம அந்த கருணாநிதியாக நடிக்கும் போது மேடையில இருந்து எல்லா முதன்மை கதாநாயகர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் குதிச்சு ஓடிட்டாங்க. சரி, தமிழறிவுமணியன் ஐயா நேற்று கூட அவர் போய் சந்திச்சோம். ஐயா அவர்கள் தான் நான் பேச பேச அப்படியும் அத்தனையும் அப்பட்டமான உண்மைங்கிறதுனால அவர் அப்படியே ரசிச்சு ரசிச்சு கை தட்டிக்கிட்டே இருந்த ஒரே ஆள் அவர் தான். அவர் இடது பக்கம் உட்காந்துருக்காரு. இதான் மேடை. பார்வையாளர் அங்க இருக்காங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், அவர் இங்க ஐயா இங்க இருக்காங்க. அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பாரதிராஜா அவனை வர சொல்றான் அப்படின்னு பயங்கரமா ஐயா கோவப்பட்டார் இயக்குனர். எப்படா இதெல்லாம் செய்யலான்ட்டு. அது வேற, அந்த கதைக்கு போக வேண்டாம், நம்ம நேர்காணல் நீன்றோம். இப்படியான சூழல்ல உருவாகிட்டு கொந்தளிப்பு ஆகிட்டு இருக்குது. அந்த நிகழ்வுல பிலிம் சேம்பர்ல நடந்த நிகழ்வு அன்று மாலை தான் தமிழ்நாடெங்கும் இந்த ஈழ இனப்படுகொலைக்காக துரோகம் செய்த காங்கிரஸை எதிர்த்து அந்த அப்போ 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பரப்புரை செய்யணும் அப்படின்ற முடிவை தமிழ் திரையுலகம் சார்பாக எடுக்கிறோம். எடுத்துதான் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தலைமையில் எல்லா பக்கமும் அப்போ அண்ணன் விடுதலை ஆயிட்டாங்க. அப்போ தங்கபாலு, சிதம்பரம், இப்படி முக்கிய காங்கிரஸின் முக்கிய தலைவர்கள் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளுக்கும் பரப்புரை போய் தான் 9 காங்கிரஸ் நாடாளுமன்ற தொகுதியை வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய தோல்வியை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்குறார். அதை ஒட்டி நடக்குது. அதுக்கு பிறகுதான் இதை மக்கள்கிட்ட தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டியிருக்கு அப்படின்ற நிலை. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த பயணத்தில்
மக்களுக்கு ஈழத்தின் போர் குறித்தும் அங்கு நம்ம மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா என்றால் இல்லை. ஏனென்றால் நடப்பது திமுக ஆட்சி. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். அதே அவர் எதிர்கட்சியாக இருந்தால் திமுக வந்து அதை முழுமையாக எடுத்து வேலை செஞ்சிருவோம். அப்போ எப்பவுமே அது நடந்திருக்குது. அதனால இந்த பரப்புரையை நாம் தொடர்ந்து இந்த மக்கள் அங்கே வந்து போர் முடிந்து விட்டது, ஆனாலும் முள்வேலி முகாம்களுக்குள் நம்ம சொந்தங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளை வேன்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வாகனங்கள் வந்து யாரையோ கொத்து கொத்தாக அள்ளி போகிறது நம் தமிழ் மக்களை. போனவர்கள் எங்கே சென்றார்கள், எப்படி கொல்லப்பட்டார்கள் என்ற எந்த விவரமும் இல்லை. காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் 10,000 பேரை அவர்கள் சிறை முகாமுக்குள் வைத்திருக்கிறார்கள். 10,000 பேர் காணாமல் போகிறார்கள். இதெல்லாம் உலக சமூகத்திற்கு யார் எடுத்து சொல்வது என்ற நிலையில் அறுத்தெருவோம் வாரீர். முள்வேலி முகாம்களுக்குள் சிக்கியிருக்கும் நமது மக்களை விடுவிப்பதற்காக முள்வேலி முகாம்களை அறுத்தெறிவோம் வாரீர் என்ற அந்த கூட்டத்தை 2009 மத்தியில் மதுரையில் நடத்துறோம். அங்கதான் இயக்கம் உருவாகுது. அதற்கான கூட்டம் ஐயா மணிவண்ணன் வீட்டில் நடந்தது. நிறைய பேர் அந்த நகைச்சுவையெல்லாம் நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் எந்த ஆண்டு எந்த நாள் எந்த மாதத்தில் வந்து சேர்ந்தார்கள், எவ்வளவு நாளுக்கு பிறகு வந்தார்கள், கட்சியாக தொடங்கின பிறகு வளர தொடங்கிய பிறகு வந்தவர்கள் நாங்கள் தான் உருவாக்கினோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் என்ன நடந்ததுன்னு வரலாறு சொல்லுவது போல அண்ணன் சொல்லுவாங்க, யாராவது சொல்லுவாங்க தானே இதெல்லாம் நடந்தது நாங்கள் இங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் அவர்களே இருந்தது போல இவர்கள்லாம் சொல்லி வெளியில் போய் பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் உருவாக்கணும், நாங்கள் தான் உருவாக்கினவர்கள் நாங்கள் எல்லாம் அதை அமைதியாக பார்த்து நகைச்சுவையாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு இறுதியாக அங்கே அறிவித்து இயக்கமாக தொடங்கிட்டோம். அப்புறமா 2010 அரசியல். இது சரி வராது, இதை அதிகாரத்தை அடையாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது, இந்த மக்களை அப்படிதான் வைத்திருக்கிறாங்க என்ற நிலையில் 2010 மே 18 விரகனூரில் அண்ணன் அறிவிக்கிறார், நாம் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம். எப்போதுமே இந்த இனத்திற்கு துரோகம் செய்த இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளுடனோ இந்த தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து எமது இனத்தை அழித்த இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுடனோ ஒரு காலமும் நாம் தேர்தல் உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டோம் என்ற பேரறிவிப்பை அன்று செய்தார் அண்ணன். அதை உறுதியாக பின்பற்றி தான் 2016 தேர்தலில் சொன்னது போலவே 234 தொகுதிகளிலும் தனித்து நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. அப்போது கேட்டார்கள், அண்ணன் எப்போதுமே சொல்வது போல 234 தொகுதியில் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டவர்கள்லாம் உண்டு. இந்த 2010க்கும் 2016க்கும் இடையில கட்சியினுடைய செயல்பாடு என்னவா இருந்தது? அது ஒரு நாளும் ஓய்வில்லை. ஏன்னா கட்சியின் தேவை எங்கிருந்து உருவாகுது? போர்க்களத்திலிருந்து, அண்ணன் சொல்வதால பிண குவியலிலிருந்து நாங்கள் பிறந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது சாதாரண சொல்லல. அது அதோட வழி இருக்குல்ல. இப்போ அதுதான் சொல்ல வந்தேன் நான். தொடங்கியது ஏன் இதெல்லாம் சொன்னோம், மனித சங்கிலி எல்லாம் ஏன் சொல்றோம்? கண்ணுக்கு நேரா இப்படியான ஒரு அற போராட்டம், ஒரு உன்னதமான ஒரு போராட்டம், ஒரு நாடு தமிழனுக்குன்னு ஒரு நாடு உருவாக்கணும் என்று அங்க அந்த தலைவனுக்காக, அற்புதமான ஒப்பற்ற தலைவனுக்காக, உலகத்தில் எந்த இனத்திற்கும் கிடைக்காத ஒரு தலைவனுக்காக அங்கே அத்தனை பேர் வந்து களத்தில் மக்களுக்காக தன் மக்களை, தன் இனத்தை, தன் நாட்டை, தன்னுடைய தமிழீழ கனவை அதை நிறுவ வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எத்தனை இளைஞர்கள், எத்தனை இளம்பெண்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க. ஒரு நாடல்ல, சிங்களனுக்கும் புலிகளுக்குமான போர் என்பது முடிந்து 24 நாடுகள் இந்தியாவோட ஆதரவோடு சேர்ந்து அழித்து ஒழித்த அந்த நிலத்தில், அந்த நிலையில் உங்களை அழிச்சுட்டண்டா தமிழனை என்று எல்லாரும் இருமாந்திருந்த நிலையில இந்த ஒண்ணுமே செய்ய முடியாத சூழல். அந்த மே 17, 18, 19 எங்க குடும்பத்துல வந்து கேட்டீங்கன்னா தெரியும், அந்த நாள்ல நாமெல்லாம் எந்த கொந்தளிப்புல இருந்தோன்னு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், நான் மட்டுமல்ல எல்லாரும், ஒரு என்னடா இப்படி கையேறு நிலையில நிக்கிறமே புலம்புற. எனக்கெல்லாம் என்ன கோவம்னா, எல்லாரும் போன் பண்ணி புலம்புற நம்மகிட்ட, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை, அது வந்துடலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 4 நாள் நம்பிக்கை உடையுது. எதுக்கு உடையுது? போர்னா இந்த சிக்கல்கள் வரது, அதை எதிர்கொண்டிருக்கிறார் தலைவர். இதெல்லாம் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிக்கிறாரு. ஆனால் இங்க வெறுமனே இவனுங்க எல்லாரும் வருத்தப்படுறவனா, அழுகுறவனா, புலம்புறவனா இருக்கானே, இந்த கூட்டம் இப்படி ஆயிடுச்சு என்ற வேகம் தான் நமக்கு. அப்படி இருந்தோம்ல, அப்படி இருந்தவர்கள் எல்லாம் அங்கங்கே தனித்தனியா புலம்பி அழுது நொந்து நின்ற நிலையில எல்லாரும் சேர்ந்து இந்த இனத்தை மீட்கணும் என்ற ஒரு தேவை உருவான போது நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் இயக்கம், நாம் தமிழர் கட்சி தேவை என்ற நிலையில் உருவான கட்சிங்கிறதுனால வெறுமனே 2010 மே 18 அறிவிச்சிட்டோம் அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க போகல. தொடர்ச்சியாக
அப்போதானே காலகட்டம் இனம் வந்து மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்குது. ஏன்னா இனத்துக்காக இங்கே தமிழன் கூடுறான் அப்படின்ற நிலையில் 2009 ஜனவரி 29ஆம் தேதி இதோ வரப்போகுது. 2009 ஜனவரி 29ஆம் தேதி தம்பி முத்துக்குமார், மாவீரன் முத்துக்குமார் இந்த இனத்திற்கு ஒரு பேர் அறிவிப்பை செய்துவிட்டு தன் உடலில் தீயிட்டு செத்து போனான்ல, கொளுத்தி கொண்டான்ல, ஒவ்வொரு தமிழன் தலையிலும் நெருப்பு வச்சான்ல. அப்பவும் இந்த கருணாநிதி அவர்கள் நான் சொன்னது போல எவ்வளவு துரோகம் செய்தாரு, அது சான்றா இருக்குல்ல. கருணாநிதி அவர்கள் துரோகம் செய்தார். கருணாநிதியால் அனுப்பப்பட்டவர்கள் தம்பி முத்துக்குமாரின் ஊர்வலத்தில் எவ்வளவு துரோகம் செய்தார்கள், எல்லாவற்றையும் சாட்சி இருக்குல்ல. அதை ஒட்டி தொடர்ந்து அத்தனை செயல்பாடுகளில் நாம் தமிழர் கட்சி களம் காண்கிறது. எந்தெந்த சிக்கல், முல்லை பெரியாறு பிரச்சனை 2011 தொடங்குது இல்லையா. இப்போ மீனவர் படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியிலையும் நடந்தது, பிஜேபி ஆட்சியிலையும் நடக்குது, இப்பவும் நடக்குது. அப்போ அதற்காக 2010 மே 18 கட்சி தொடங்கி 2010 ஜூன் 10ஆம் நாள் மாவட்ட ஆட்சியர் தலைமை அலுவலகத்தில் அருகில் நம்ம எப்போதுமே சிங்கார வேலனார் மாளிகைக்கு அருகில் நம்ம போடுற அந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கே பேசுனாங்க அண்ணன், என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன்னு பேசுனாங்கல்ல. கட்சி தொடங்கின 1 மாதம் தான், சரியா 1 மாதம் இல்லை, 20 நாள் தான். 18 அங்கேருந்து 22ஆவது நாள் பேசுறதுல மறுபடியும் தேசிய பாதுகாப்பு சட்டம். அப்போ நீங்க கேட்டது கட்சி வந்து என்ன செய்தது, அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை, மறுபடியும் தேசிய பாதுகாப்பு சட்டம், மறுபடியும் கருணாநிதி அவர்கள் வேலூர் சிறைக்கு அனுப்பி அங்கிருந்து தமிழ்நாட்டின் அரசியல் போக்கு முற்றாக மாறுகிறது. அண்ணன் சீமான் என்பவர் சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், இவர்கள் போல இதோ 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இவர்கள் போல கட்சி நடத்துற ஒரு ஆள் இல்லை அவர். அந்த 2010 தேசிய பாதுகாப்பு சட்டம் வேலூர் சிறைக்கு போனவர் என்ன செய்தாரு, உடற்பயிற்சி செய்தாரு, சாப்பிட்டாரு, இருந்தாரு, அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி அதே சிறையில 19 காலம் நாங்கள் எங்களை புடா சட்டத்தில் வைத்திருந்தார் அப்படின்லாம் பேசினவங்க இருக்காங்க. அந்த நாள்லையும் நம்மளுடைய அன்பு உறவுகள், அண்ணன் தம்பிகள் அத்தனை பேரும், யார் அண்ணன் பேரறிவாளன், சாந்தன், முருகன், ராபர்ட் பாய், ஜெயக்குமார் அத்தனை பேரும் அதே வேலூர் சிறையில தான் இருந்தாங்க. ஆனால் அண்ணன்கள் சொன்ன அந்த வாக்குமூலத்தை நான் சொல்றேன், இங்க இருந்தார்கள் 19 மாதம். கட்சிக்காரர்கள் அவர்களை பார்க்க வருவார்கள். ஒரு முறை கூட அவர்கள் எங்களை அவருடைய கட்சிக்காரர்களும் கட்சி தொண்டர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்ததில்லை என்று சொன்னார்கள் அண்ணன்கள். ஆனா அண்ணன் சிறைக்கு போனாங்கல்ல, அப்போ நாங்க என்ன செய்யறேன்னு கேளுங்க, நான் என்ன செய்யுதுன்னு கேளுங்க. அதே என்னுடைய நண்பர்கள், உதவி இயக்குநர்கள், தம்பிகள் எல்லாரையும் திணைச்சுக்கிட்டு 50 இருசக்கர வாகனங்களில் 100 பேர் இங்கிருந்து சென்னையிலேருந்து வேலூருக்கு இருசக்கர வாகன பயணம் போறோம். சீமான் அவர்களை விடுதலை செய் அப்படின்னு முழக்கம் போடுறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பகுதியிலும் இறங்கி அந்த மக்கள்கிட்ட சீமான் என்பவர் இதற்காக பேசினார், இப்படியான ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி இதற்காக ஈழப்படுகொலைக்காக அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிற கட்சி, சீமான் அவர்கள் இதை இப்ப மீனவர்களுக்காக பேசினார், இதற்கு கைது செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியில், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, ஆம்பூர் எல்லா பகுதியிலையும் நின்று பேசிட்டு போறோம். போய் அண்ணனை சந்திக்கிறோம். அப்ப அங்க இருக்கிற அண்ணன் பேரறிவாளன், ராகபல் வயசு அண்ணன் எல்லாரையும் சந்திச்சு எல்லாரையும் தம்பிகள் அறிமுகப்படுத்தி வச்சு, அப்போ கூட அண்ணன் கேட்டார், என்னடா எல்லாரையும் திரட்டி இதான் ஓ வேலை தானா அப்படின்னு அண்ணன் கேட்டது எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அப்போ சாகுல் மாமா அவர்கள் தான் எங்களை பயணத்தை தொடங்கி வைக்கிறார். இப்போ அறிவு அண்ணன் எல்லாரையும் சந்திக்கிறோம். அதை ஒட்டி தொடர்ந்து அதற்கு முன்பிருந்தும் பின்பிருந்தும் அண்ணன் 5 மாதம் சிறையில் இருந்த காலத்தில் 56,000 பேர் அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் பேரறிவாளன், ராபர்ட் பைஸ் எல்லாரையும் போய் பார்த்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து. அதுக்கு முன்னாடி வரலாறுலேயே கிடையாது. இவர்கள் அங்கே இருக்கிறார்கள், இப்படியான வழக்கில் சிக்கியவர்கள் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள், சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு கொடுமை அவர்களுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அறிவண்ணன் புத்தகம் போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்பு நடுமார் ஐயா தலைமையில, ஐயா தடார் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில 26 தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நடத்தி தூக்கு தண்டனை மாற்றியது போக, அதற்கு பிறகு மீண்டும் இந்த அழுத்தம் இருக்குல்ல, 7 தமிழர் விடுதலைக்கான முதல் நெருப்பை அண்ணன் தான் பற்ற வைத்தார். அப்போ இது 2010 நடக்குது. அதுல 5 மாதத்துல விடுதலை ஆகிறாங்க. 2011 செப்டம்பர் 9ஆம் தேதி 3 தமிழரை தூக்கிலிட உத்தரவிட்டு விட்டது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசு. திடீர்னு ஒரு நாள் சொல்லிட்டான் 3 தமிழருக்கு தூக்கு அப்படின்னு. அப்ப முல்லை பெரியார் பிரச்சனை நடக்குது, கூடங்கள் சிக்கல் நடக்குது, தொடர்ச்சி தமிழ்நாடு முழுக்க ஒரே கொந்தளிப்பான சூழ்நிலை. நாம அங்க போய் போராடிட்டு இருப்போம் முல்லை பெரியாருக்காக. அங்கே இருந்து திடீர்னு ஒன்று இங்க கிளப்பி விட்டு இங்க நம்மளை இங்க வர வச்சு ஓட வைப்பான் நம்மளை. இப்படி தமிழ் இனத்தை அந்த நீர்த்து போக செய்வதற்கு அத்தனை சூழ்ச்சியையும் காங்கிரஸ் அரசும் கருணாநிதி அரசும் சேர்ந்து கைகோர்த்து செய்தது. அவர்களோடு துணை நின்றவர்கள் தான் இன்றைக்கு கூட திராவிடம் தான் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த 2 சீட்டுக்காரர்கள் எல்லாம். அந்த துரோகத்தில் கூட இருந்தவர்கள் தான். அப்போ
3 தமிழர் தூக்கு அப்படின்னு அறிவிச்சோன்னா அவ்வளவுதான். மறுபடியும் அந்த ஈழ இனப்படுகொலையோட அதே வேகத்தோட மறுபடியும் இவர்களை காப்பாற்றணுன்ற நிலையில அண்ணன் சொன்னாரு, என் பிணத்தை தாண்டி தாண்டா நீ என் தம்பிகளை தூக்கல அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் அண்ணன். அப்போ திரும்பியும் அண்ணனுடைய தேசிய பாதுகாப்பு சட்டம் உடைபடுகிறது. உடைச்சி வெளியில வந்து சிறையிலிருந்து வந்து அதே வேலூர் சிறை வாசலில் நின்று அந்த வாகனத்தின் மீது ஏறி நின்று சொன்னார், 7 தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலை அப்படின்னு அங்கே அறிவிச்சார். அதுக்கு ஒட்டி அந்த 7 தமிழர் விடுதலைக்காக பயணம், நடைபயணம், அதை வந்து காவல்துறை தடுக்குது. 7 தமிழர் விடுதலை, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், கெயில், இப்படி தமிழ்நாட்டின் அத்தனை பிரச்சனைகள். இவனுங்க என்ன ஆட்சியாக நடத்திட்டு இருக்காங்க? தமிழ் இன அழிப்பை ஈழத்துல நடந்தது, அதுபோல தமிழ்நாட்டில் இன அழிப்பை செய்கிற ஆட்சிகள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்படி எல்லா போராட்டங்களிலும் அங்க புலிக்கொடி இறக்கப்பட்டது, அதே புலிக்கொடியை நாம் ஏந்தனோம். தமிழ்நாட்டின் எல்லா திசைகளிலும் புலிக்கொடி பறந்தது. தலைவர், தேசிய தலைவர் அவர்களின் படங்கள், உருவங்கள் தமிழ்நாடு எங்கும் நிறைந்தது. அண்ணன் சீமான் அவர்களால், நாம் தமிழர் கட்சியால் தான். அப்படிதான் தொடங்கி அரசியல் களத்துக்கு வரும். நாம அரசியல நிக்க போறோமே, தேர்தலில் நிக்க போறோமே, தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று சொல்கிறார்களே, அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்களே, புலிக்கொடி எடுக்கக்கூடாது என்கிறார்களே, தலைவர் படம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார்களே, அதை பற்றி கவலைப்படல. நீ சோனியா காந்தி உனக்கு அண்ணன் என்றால் எங்கள் தலைவர் எனக்கு அண்ணன் என்று சொல்லி உனக்கு என்னடா சிக்கல் என்று கேட்டு தமிழகம் முழுக்க அண்ணன் முழங்கினார். அப்படி இது ஒரு அரசியல் இயக்கம், இது ஒரு தேர்தல் கட்சியாக இல்லாம இனத்தை மீட்கின்ற இன எழுச்சி அரசியல் பேர் இயக்கமாக அப்படிதான் நம்ம வந்து மக்களிடம் நம்பிக்கையை பெற்றோம். அது எதற்குன்னா அதோட விளைவு தான் 2016 தேர்தலில் நின்று 2016, 2019, 2021, 2024 இத்தனை ஆண்டுகால தேர்தல் அரசியல்ல தொடர்ச்சியாக படிப்படியாக எந்த பின்புலமும் இல்லாமல், எந்த தலைவனின் மகனும் இல்லை தலைமை இருப்பவர்கள் கூட எந்த அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, எல்லாருமே பொருளாதார ரீதியான சிக்கல் உடையவர்கள். கட்சி நடத்துவதற்கு காசு இல்லை, மக்களுக்கு கொடுப்பதற்கு காசு இல்லை, கூட்டம் நடத்த காசு இல்லை, சூரன் அடிக்க துண்டர் அடிக்க காசு இல்லை. ஆனாலும் 1.1, 4,58,000 பேர், பிறகு 4.1, அடுத்து 6.71. எப்போ? 2021 சட்டமன்ற தேர்தலில். அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 3. உங்களுக்கு அந்த விவரம் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி 4.27 கூட்டணியில் இருக்காங்க. தனித்து ஒரு கட்சி, பெரிய கட்சி, 70 ஆண்டு காலமா இருக்கிற கட்சி 4 விழுக்காடு. தேமுதிக அந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தாங்க சேர்த்து 2.38 விழுக்காடு. தமாக அதெல்லாம் சேர்ந்து அந்த மற்றவையெல்லாம் சேர்ந்து 1.6 விழுக்காடு. பாமக 3.5 விழுக்காடு. பிசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் தான் திராவிடத்தின் ஊதுகுழல்கள் என்று சொல்கிறார்கள், 1.09 விழுக்காடு. சமத்துவ மக்கள் கட்சி 1.8. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2.2. பொதுவுடைமை கட்சிகள் கூட்டணி எல்லாம் சேர்த்து 1.6. மார்க்சிஸ்ட் 0.99. மதிமுக, முஸ்லிம் லீக் எல்லாம் சேர்ந்து 0.27. 1 கூட வரல, அரை கூட வரல, காலனான்னு சொல்ல மையம் 2.3. இப்படி இதுவரைக்கும் அரசியல் களத்துல இருந்த அத்தனை கட்சிகளும் எவ்வளவு கீழே இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல மக்களின், தமிழர்களின் நம்பிக்கையை பெற்று, உலக தமிழர்களின் ஆதரவை பெற்று கட்சி தொடங்கி தேர்தலை சந்தித்து 2016 முதல் தேர்தல், 2021 3வது தேர்தல், இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள 6.7 விழுக்காடு பெற்று 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிறார். அயராத உழைப்பு, தமிழ்நாடு எங்கும் பயணம், எந்த சிக்கல்களையும் நம்ம குரல் கொடுக்காத அண்ணன் பேசாத சிக்கல்களே கிடையாது. எந்த தலைவனும் 70 ஆண்டுகால தலைவன் கூட எதிர்கட்சியாக இருந்தவர் உட்பட யாருமே இது மாதிரி பேசி அந்த நிலையிலிருந்து கட்சி பிறகு 2024 அதுவும் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் 8.22 பெற்று அங்கீகாரம் பெற்றது புதிய சின்னத்துல. அதுக்கு முன்னாடி இரட்டை மெழுகுவர்த்தி, அப்புறம் கரும்பு விவசாயி, அப்புறம் வந்த ஒளி வாங்கில 8.2, இப்ப வேற ஒரு சின்னம். இதுதானே விவசாயி, இப்படியான இதுதானே வளர்ச்சி. எல்லாரும் சொல்றான். கருணாநிதி அவர்கள் பேசியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 18 ஆண்டுகளுக்குள் ஒரு இயக்கம் பாராள வந்த கதை யாரேனும் கேட்டதுண்டா, பாரேனும் பகிர்ந்ததுண்டா. எப்போ 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சிக்கு வந்ததை அன்னைக்கு இருந்த சூழல், அதுவுமே நம்மளுடைய 300க்கு மேற்பட்ட தமிழ் வீரர்கள் தன்னுடைய தாய்மொழிக்காக உயிரை கொடுத்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்தி நரித்தனமாக ஆட்சிக்கு வந்தவர்கள். அவர் அப்ப சொல்லுவாரு, அது வரைக்கும் எதிரின்னு சொல்லிட்டு இருந்த காங்கிரஸ், சுதந்திர கட்சி, ராஜாஜி எல்லாரும் கூட, மார்க்சிஸ்ட் எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு கூட்ட அவியலை செய்து எவனுடைய போட்ட பிச்சையில ஆட்சிக்கு வந்து வீராவேசமா பேசிவிட்டு அவர் எப்பவுமே சொல்லுவாரு,
18 ஆண்டுக்குள் ஓர் இயக்கம் பாராள வந்த கதை யாரேனும் கேட்டதுண்டா பாரேனும் பகர்ந்ததுண்டா அப்படின்னு பேசுவாங்க. இவனுக்கு இப்ப இருக்கிற திமுக இருக்கிற முதலமைச்சர் உட்பட அவருடைய மகன் உட்பட ஒருத்தருக்கு இந்த திராவிட இயக்க வரலாறு முழுசா தெரியாது. நான் தான் எப்பவுமே சொல்றது, வாங்கப்பா நம்ம பேசுவோம், நீ திராவிட இயக்க வரலாறு பேசு, நானும் பேசுறேன், நெஞ்சுக்கு நீதியிலிருந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லுறது. அது போல ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ள 6.71 கடை. இப்ப பேசுறது ஏன் எதுக்காக அந்த பெரிய கட்சிகள்லாம் காட்டணும்னா 6.71 விற்கான 5 ஆண்டுகளை எந்த கட்சியுமே பெற்றதில்லை. இத்தனை ஆண்டுகள் இருந்து அவங்க 1.2 3 தான். அப்ப வளர்ச்சி. அப்ப வளர்ச்சின்றது எது? அரசியல் கட்சியின் வளர்ச்சி, நாம் தமிழர் அரசியல் தேவை, நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியல் தேவை, அடுத்தது அண்ணன் சீமான உழைப்பு, எல்லாம் தாண்டி தமிழனுக்கு நாம் இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற விழிப்புணர்வும் சூடு சொர்ணை மான உணர்வை உருவாக்கியது அண்ணன் சீமான் அவர்களின் சாதனை, நாம் தமிழர் கட்சியின் சாதனை என்பதுதான் இந்த வளர்ச்சியின் அடையாளம். இது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியாக மட்டும் இதை பார்க்க கூடாது. எந்த ஆதரவும் இல்லாம, எந்த பொருளாதாரமும் இல்லாம இந்த வளர்ச்சி என்பது தமிழர்கள் மீள் எழுச்சி கொள்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் இது. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த பயணத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. 2010 தொடங்கி நீங்கள் கேட்ட இப்போ நிற்கிற இடத்துல 2026 வரைக்குமான இந்த பயணம் என்பது இப்படியான ஒரு அசாத்தியமான ஒரு சாதனையை பின்னணியாக கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தனிச்சு நிற்கிறத பல பேர் விமர்சிக்கிறாங்க. இது தனிச்சு நிற்குது அப்படின்னு சொல்லி. இது பலமா பலகீனமா? பலம் இருப்பதனால்தான், தன் பலத்தின் நம்பிக்கை இருப்பதனால்தான் நாம் தமிழர் கட்சி மக்களோடு நிற்கிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கவில்லை, தமிழர்களோடு நிற்கிறது, தமிழர்களுக்காக நிற்கிறது, தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியோடு நிற்கிறார்கள். அந்த பயமும் பதட்டமும் தான் திராவிட கூடாரத்தில் கூழும் கஞ்சியும் வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டணி என்ற பெயரிலே அங்கே அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கிற இந்த புழுக்கள் எப்போதும் புலம்பிக் கொண்டிருப்பதற்கான காரணம், அண்ணன் தமிழர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் மீது அனைவருக்கும் அளப்பரிய பற்றும் மரியாதையும் பேரன்பும் நம்பிக்கையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்முடன் இருப்பவர்களை தாண்டி எதிரிகள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ தானாவே அவங்களுக்கு அந்த பதட்டம் வருது. அதனால தானே அரசியல்ல நாங்க 50 வருஷம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படிலாம் பேசணும்னு சொல்றவன் கூட அவங்கள ஒருமையில தான் சொல்லணும். அவன் கூட கடலோட பேசுறாரு, மரத்தோட பேசுறாருன்னு நக்கலா பேசுறான்னா பதட்டத்துல தான். நீங்க அதுதான் அண்ணன் சொல்றதுதான், வாதத்தில் தோற்றவன் அவதூற கையில் எடுப்பான் மாதிரி மீனவருக்கு கடலம்மா மாநாடு மீனவருக்காக போடுறாரு, மீனவர் வாக்கை வாங்குவதாக போடுறாரு. ஏன் மீனவர்கள் அண்ணன் பக்கம் வந்து விட்டார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பயம். சௌராஷ்டிரா கடப்பாறையை கையில் எடுக்கிறார் அப்படிங்கிறான் ஒருத்தன். ஏன் சௌராஷ்டிரான்னு ஒரு இனம் வாழுது, நீ அவனை ஓட்டுக்காக மட்டும்தான் அவனை போய் சந்திச்சே இருப்ப. அவன் பிரச்சனையை பேசுவதற்கு இங்க ஆளே இது வரைக்கும் இருந்ததில்லை. அவர்களுக்கு அந்த மொழிக்கு எழுத்தும் கிடையாது. அவர்கள் பேசுவார்கள், என்னுடைய நண்பர்களா இருக்காங்க, எங்க ஊர்ல என்னுடைய படித்தவர்கள் இருக்காங்க, அதனால அதுக்கு எழுத்து கிடையாது. பேசுவார்கள் வீட்டுல, மற்றபடி எழுத்து வாழ்க்கையெல்லாம் தமிழ் தான் அவங்களுக்கு. இங்க இருக்கிற பிராமணர்கள் போலவே அவர்களுக்கு ஒன்று எழுத்து கிடையாது. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழாக தான் வாழ்ந்திருக்காங்க. தமிழ் மீது அளப்பரிய பற்று கொண்டு வாழ்கின்ற ஒரு மென்மையான அன்பான ஒரு பெரும் சமூகம் அது. அவர்கள போய் அண்ணன் கூப்பிட்டு பேசிட்டோன்னா அதுக்கும் பதறான். பிராமண கடப்பாறை எடுக்கிறேங்கிறான். இவனுக்கு எல்லாமே பயமா இருக்கு அண்ணன் எது செஞ்சாலும். ஏன்னா இந்திய விடுதலைக்கு பிறகு இதுவரைக்குமான அரசியல் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த எழு செயல்களுக்கு பேர் அரசியல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இவனுங்க எல்லாரும். அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மாற்றி அரசியல் என்பது தலைவன் சொல்லி கொடுத்தது தான். நீங்க இழி செயல் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி வைக்கிறத சொல்றீங்களா? மொத்த இவர்கள் நடத்திய அத்தனையுமே சொல்றேன் நானு. வெறும் கூட்டணி இல்ல, இவர்கள் அரசியல் என்ற பெயரில் இவர்கள் செய்த செயல்கள் இருக்குல்ல. நம்ம கேட்கிறோம், நெஞ்சுக்கு நீதியில் ஐயா எழுதியிருக்கிறது தான். எங்களுக்கு வாழ வழி இல்லை, வண்டிக்கு தொடர் வண்டிக்கு அனுமதி சீட்டு எடுக்க காசு இல்லை, எங்க குடும்பம் இப்படியானதுலாம் எழுதி வச்சிருக்காருல்ல. நாம சொல்லல, சான்றா அவர் எழுதுனது இருக்கு. சரி, அப்படி புறப்பட்டு வந்த ஒருத்தர் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியது நல்ல அரசியல் நடத்தினாலயா, நல்ல ஆட்சி நடத்துறதுனாலயா? சொல்லுங்க. கக்கன் ஐயா இருந்தாங்க, ஐயா நேர்மையாளர் கக்கன் ஐயா எங்க இருக்காங்க, அவங்க குடும்பம் எங்க இருக்கு? அவரை கூட விடுவோம். இந்த கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களின் குடும்பம் ஆசியாவில் பணக்காரர் ஆனதா? ஐயா பரிமளம் அவர்கள் மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு பணம் இல்லாமல் ஏன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து போனார்? எப்படி அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது? அண்ணா அவர்களின் குடும்பம் எங்கடா இருக்கு? அயோக்கியங்களா? அதுக்கு பதில் சொல்றா. கட்சி அவர் தொடங்கினாரா, உங்க அப்பன் தொடங்கினாரா? அதுவா அரசியல்? அதனால தான் சொல்றேன் அரசியல் இழி செயல் என்று. ஏன் சொல்றேன்? ஏதோ 1000 மூக்கு கண்ணாடி, கண்ணொளி திட்டம் 200 300
யார் நிலத்துல? ஒட்டுமொத்தத்தையும் சுரண்டிட்டு இந்த உணர்வு தமிழனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அவனுக்கு ஏன் பதறான்? ஆகா, எல்லா உண்மையும் புட்டு புட்டு நான் தான் சொல்றேன். எல்லாம் அவன் பேசுறது எல்லாத்தையும் அவன் கடப்பாறையை கொண்டு அவனுடைய ஆயுதத்தை எடுத்து, ஏன்னா தலைவா தான் சிங்கள ராணுவத்தின் ஆயுதத்தை எடுத்து சிங்கள ராணுவத்தோட சண்டை போட்டார் இல்லையா? அதுதான் உன்னுடைய ஆயுதம். நீ என்னெல்லாம் பேசியிருக்கிற, மொத்தமும் இனத்திற்கும் மொழிக்கும் எதிராக பேசியிருக்கிற, அவமானத்தை கொடுத்திருக்க இடத்திற்கு இந்த வரலாறை மொத்தமா மாத்தி இருக்கிற. சொல் அரசியல், வார்த்தை அரசியல் என்று அவர்கள் வடமொழியில சொல்லுவாங்க. நாம அதை சொல் அதை சொல்லி சொல்லி இவர்கள் எல்லாத்தையுமே செய்தது போல நிலைநிறுத்தியது போல வந்து பழக வச்சுக்கிட்டே இருப்பான், ஸ்டிக்கர் ஓட்டிட்டே இருப்பான். அதை தவிர என்ன செஞ்சிருக்கான்? செஞ்சிருந்தா ஏன் பிச்சை எடுக்கிறான்? எதுக்குடா 20 கிலோ இலவச அரிசி ஏன் கொடுக்குற? நீ அரிசி வாங்கி திங்க முடியாத நிலையில இவனை வச்சது யார்? அதை கேட்க இதுவரைக்கும் கூட்டணியில் இருந்தவனோ இதுவரைக்கும் அரசியல் யாராவது பேசியிருக்கிறதா? அதை பேசுறாருல்ல. ஏன் பிச்சை எடுக்க வைக்கிறது பெருமையா? வாழ வைக்க வந்த இயக்கம். நீ நான் கேட்கிற, வாழ வச்சிருந்தா, நீ வாழ வச்சிருந்தா ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குற? ஏன் சாதி பார்த்து நிறுத்துற? எந்த கட்சியா இருக்கட்டும், வாழ வச்சிருந்தீங்கன்னா நான் உன்னை வாழ வச்சேன், உனக்கு இது செஞ்சேன்னு சொல்லி வாக்கு கேட்கிற யோக்கியம் இருக்கா? நான் தாண்டா இங்க எல்லாம் அப்ப தனித்து நிற்கலாம்ல. அவனுக்கு சால்ரா அடிக்கிற எல்லா பயிலும் இதை கேட்க வேண்டியதானே, அங்க கேட்க வேண்டியதானே? ஏன் தனித்து நிற்க முடியல? நீங்க தானே இவ்வளவு சாதனைகள் கிழிச்சிருக்கீங்க, இவ்வளவு கிழிச்சிருக்கீங்கல்ல, நிக்க வேண்டியதானே தனித்து? சரி, கூட்டணி வைக்கலாம் அண்ணன் கேட்கறது போல. யாரு கூட வைக்கிறது? அமைப்பு சரியில்லை, அரசியல் அமைப்பே சரியில்லை. அடிப்படை மாற்றமே இங்க செய்ய வேண்டியது இருக்கு, தலைகள் மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கு. யார் கூட சேர்ந்து செய்ய முடியும்? இப்ப 200 கோடி வாங்கி இருந்தா விட்டுட்டு வந்தா ஏதோ தியாகமா போயிடுச்சு. அப்ப 200 கோடியை விட 2000 கோடி வருது, 1000 கோடி வருது கட்சி ஆரம்பிக்கும் போதே. அதுக்காக வரமா மாதிரியா? நம்ம நிலையை மாத்தணும். எல்லா நாடும், வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள், சின்ன நாடுகள், மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசுகள் எப்படி செயல்படுது பாக்குறீங்கல்ல, போறீங்கல்ல, அரசு காசுல ஊர் சுட்டுறீங்களா? பார்த்துட்டு வரீங்களா இல்லையா? பெல்ஜியம் என்ற ஒரு நாடு எவ்வளவு சின்ன நாடு, டென்மார்க் என்ற ஒரு நாடு, நார்வே என்ற நாடு, சுவிட்சர்லாந்து என்ற ஒரு நாடு இருக்குல்ல, இதே பூமி பந்தில இருக்குல்ல, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள். அந்த நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கிற மிக சில நாடுகள், மிக முக்கியமான நாடுகள். நடத்த முடியுதில்ல. எப்படி முடியுது? ஜப்பான் எவ்வளவு அழிவை சந்தித்த நாடு, எப்படி முடியுது? அப்படித்தானே இந்த நாட்டுக்கெல்லாம் தாண்டி பொருளாதாரம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, எரிபொருள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது போல ஒரு நாட்டை, ஒரு அரசாங்கத்தை, பிச்சைக்காரர் இல்லாத, கொலை குற்றங்கள் இல்லாத, அயோக்கியத்தனங்கள் இல்லாத அற்புதமான ஒரு அரசை நிறுவிய தலைவன் தானே. அந்த தலைவனின் வந்த பிள்ளைகள் இப்படித்தானே சிந்திக்க முடியும்? போன வாரம் வரைக்கும் திருடனா இருந்தவன் அவங்க கூட பரவாயில்ல சேர்ந்துக்கலாம், நம்மளுடைய ஒரு சீட்டு லாபத்துக்காக சேர்த்துக்கிட்டு நீங்க அவரு சரியில்லை இவரு சரியில்லைன்னு பேசுறதுக்கு எவனுக்காவது யோக்கியம் இருக்காங்க? 40 கட்சியெல்லாம் போயிட்டு சுத்தி வந்துட்டு நீங்க 5000 வாக்கு கூட வாங்கலன்னு சொல்றவங்களா இருக்காங்க. ஊர் அழகான ஊர் நாஞ்சில், ஆனா நஞ்சு நாக்குல நஞ்சை வைத்து பேசுகிறவனெல்லாம் அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லாமே இழி செயல். ஏன் சொல்றேன்னா அதான் சொல்றேன், நாம பேசுறது அண்ணன் சீமானவர்கள் பேசியதான் அரசியல். ஏனென்றால் இந்த அரசியல் அறிவியலை, வாழ்வியலை, உயிரியலை, இயற்பியலை, வேதியியலை, இயற்கையியலை உள்ளடக்கியது அரசியல். இது அத்தனையும் தீர்மானிப்பது அரசியல். அப்ப அந்த அரசியலை எப்படிப்பட்டவன் கையில எடுக்க வேண்டியிருக்கு? இப்படியான இளைஞர்கள் தான் இந்த நாட்டை, இந்த மக்களுக்காக உண்மையா இருக்க முடியும். அவன் இருந்தா போதும்டா, வேற எவனும் தேவையில்லை. இந்த அயோக்கிய பயிர்களை சேர்ந்துக்கிட்டு நீங்க எதை மாத்த முடியும்? யாரு மாத்த முடியும்? யாரு இப்ப போறாரு நடைபயணம் போறேன், யார்கிட்ட போய் வாழ்த்தாங்கிற? மதுவிலக்குக்கு எதிராக நடைபயணம். யாரு? சாராய அதிபரா? மொத்த சாராய கடையை நடத்துற உரிமையாளர் கூட போய் வாழ்த்து வாங்கிட்டு போறதா? அதுக்கு பேர் அரசியலா? இதை செய்ய சொல்றாங்களா? இதை செய்தவர்கள் அதைத்தான் சொல்வார்கள். தொடர்ந்து திருடவன் இன்னொருத்தன் ஒழுங்கா நேர்மையா ஒருத்தன் இருந்தா அவனுக்கு பயமா இருக்கும், அவனை மேல அவதூற பரப்பிட்டே இருப்பான். அது நாம பல இடத்துல அனுபவிக்கிறோம். அவனுக்கு என்னன்னா, இவன் எப்படி நம்மளை தாண்டி ஒருத்தர் இருக்க முடியும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அதுதான் அரசியல் களத்தில் நடக்குது. அண்ணன் மீது வைக்கப்படுகிற அவதூறுகள், நாம் தமிழர் கட்சி மீது வைக்கப்படுகிற இந்த நீங்க கேட்ட அந்த கேள்வி போன்ற அந்த பலகினங்கள் இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த கட்சி வெல்லாது என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குற ஒரு செயல் திட்டம் அவர்களுக்கு டெல்லியில் இருந்தும் இங்க இருக்கிற திராவிட கும்பல், இங்க இருக்கிறன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பக்கத்து மாநிலத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறது. இவனை வளரவிட்டா, இந்த கட்சி வளர்ந்தா, நாம இதுவரைக்கும் இங்க கொளுத்திருந்தோமே, இந்த நிலத்தை சுரண்டி, வளத்தை சுரண்டி, எல்லாவற்றையும் சுரண்டி, அது எல்லாம் போயிருமோ என்ற அச்சம். அப்படி இல்லை, கட்சி எல்லாருக்குமானது, அரசியல் அனைத்து உயிருக்குமானது, ஆட்சி அதிகாரம் தமிழருக்கானது. இவ்வளவுதான். அதை பேசணும்ல எதிர்கட்சியில் இருக்கிறவன். இது வரைக்கும் பேசுறியா? இந்த மாதிரி பேசுனது இல்லை.
நீ என்ன சொன்ன, தமிழர்களையும் தமிழர் தலைவில் மிளகா அரைச்சிட்டு மொத்தத்தையும் தூக்கி உன்னுடைய சொந்தக்காரனுக்கே கொடுத்துட்டு இருந்த. அது இல்லடா அரசியல். முதல்ல எந்த நிலத்தில் யார் பெரும்பான்மையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கான அரசியல் இல்லையா? இடப்பங்கீட்டு கொள்கையிலிருந்து நீ ஒவ்வொரு சமூகத்துக்கும், பெரும்பான்மை சமூகத்துக்கும் என்னென்ன துரோகம் இந்த கருணாநிதி அவர்களும் அதிமுக செய்திருக்குல்ல, அதனால தானே இன்னைக்கும் வந்து எழ முடியாம இருக்கிறாங்க பெரும்பான்மை சமூகங்கள். இப்போ நீங்க இப்போ எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் மேலே வந்து அவதூறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலமா அவருடைய வாக்கு வங்கியை சரித்து விடலாம் அப்படின்னு திராவிட சிந்தனையாளர்கள் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் அவர்களினுடைய அந்த திரை கவர்ச்சி, இன்னொரு பக்கம் அவதூறுகளை கட்டமைப்பதன் மூலமாக சீமானவர்களுடைய வாக்கு வங்கியை சரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அது ஒன்றும் கவலைக்குரிய விஷயமே இல்லை. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட தனித்தன்மைங்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிற தமிழ் சொந்தங்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உறவுகள் எல்லாருமே கொள்கை அடிப்படையில் தமிழ் இனத்தின், தமிழ் நிலத்தின், தமிழ் மொழியின், அது தமிழர் அல்லாதவர்கள் கூட இருக்கலாம், அதில் அவர்களுக்கு இந்த அரசியல் நாம் சொன்னோம்ல, இப்போ அந்த அரசியலின் தேவை, இதோட தூய்மை புரிந்திருக்கிறது. அதனால சிந்தனையாளர்கள் நீங்க சொல்லிட்டீங்க தவறா, திராவிட சிந்தனையாளர்கள் இல்லை, இவங்க எல்லாம் திராவிட சிந்தனையாளர்கள் இல்லை. இங்க தமிழ் சிந்தனையாளர்கள், தமிழ் நிலத்தின் சிந்தனையாளர்களுக்கெல்லாம் தெளிவா அப்படி வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த பதட்டம் தான். சிந்தனை இருந்தா அவன் எப்படி இன்னும் தன்னை திராவிடன் சொல்ல முடியும்? அது சரி. திராவிடன் என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அது அந்த திமுக இருக்கிற தமிழனா இருந்தாலும் அவன் முதல் இனத்துறை. தமிழரின் பண்பாடான பொங்கலை திராவிட பொங்கலாக கொண்டாடலான்னு சொல்றீங்களா? உனக்கு அதுக்கு பேர் நாக்கா? அது என்ன? தமிழர் பண்பாடுன்னு தான் சொல்றீல்ல, அப்புறம் அது திராவிட பொங்கல்? அப்ப அந்த கேள்வி இங்க வருது இல்ல. அதனால நமக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் மிக தெளிவானவர்கள், மிக சரியானவர்கள். அந்த குழப்பம் இங்க இதுல, இந்த கோட்டையில எந்த குண்டும் விழுந்தாலும் வெடிக்காது, அதுல ஒரு குழப்பமே இல்லை. விஜய் அவர்களின் வருகை திமுக கூடாரத்தை சலசலப்பாக்கி உள்ளது. திமுகவை தாங்குவது போல அப்பப்போது தவளை போல சத்தம் போட்டுக்கொண்டு நாங்கள் தான் திமுகவுக்கு தூண் என்று இவர்களாகவே ஒரு பிம்பத்தை உருவாக்க துடிக்கிறார்கள் இல்லையா? அவர்களுடைய வாக்கு வங்கிகளை சிதைக்கிறது விஜயின் வருகை. யார சொல்றீங்க நீங்க? விடுதலை சிறுத்தைகள். ஆமா, விடுதலை சிறுத்தைகள் உட்பட அந்த கூட்டணி இப்ப குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகிறது விஜய் அவர்களால். அதனாலதான் அவர்கள் சொல்லாமலே, அவர்கள் வந்து சாவி கொடுக்காமலே குதிச்சுக்கிட்டே இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்குது. அண்ணன் சீமானை வந்து நீங்க சொன்ன பெரும்பாலும் யாரு பேசுறா? தேவையற்ற பேச்சுகள் எல்லாம் யாரு பேசுறா? அவருக்கானது இல்லை, இனத்துக்கானதை பாக்குறாரு. உனக்கு அதான் பிரச்சனையா இருக்கு. பாறையர்களும் மற்ற சமூகங்களும், பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லிக் கொள்கிற அல்லது ஆதிக்க சமூகம் என்று சொல்லிக் கொள்வர்களை இணைந்து சேர்ந்து பயணிக்கிற ஒரு அரசியல் களத்தை உங்கள் எவனாவது உருவாக்க முடியுதா? உங்கள் எவனாலாவது உருவாக்க முடியுதா? இத்தனை ஆண்டுகள் அரசியல்ல ஒரே ஒருத்தர் உருவாக்கி இருக்காருல்ல, அதுதானடா அரசியல் மாற்றம், அதானடா சமூக மாற்றம், அதான சீர்திருத்தம். அப்ப இது நல்லா இருக்க இந்த பாதை, இதை நாம் செய்ய தவறிவிட்டோமே என்றுதானே ஒரு சரியான மனிதன் சிந்திக்கணும். இந்த சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை இருப்பவனாக இருந்தால், அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவனாக இருந்தாலும் கூட, நாம் நமது பிள்ளைகளை, நமது சொந்தங்களை தவறாக வழிநடத்தி விட்டோமே என்று நீ வருந்தி, அப்ப இந்த பாதைக்கு வருவோன்னு நீ வந்து பலப்படுத்த வேண்டியவன். நீ யார? அண்ணன் சீமானவர்களையும் இந்த தமிழ் தேசிய தத்துவத்தையும் பலப்படுத்த வேண்டியவர்கள். உங்களுடைய சுயநலத்திற்காக, உங்களுடைய கணக்கு வழக்குகளுக்காக, வழக்கு கணக்குகளுக்காக எல்லாவற்றுக்கும் நீங்க விலை போயிட்டு தூய்மையான அரசியலை பேசுவதற்காக ஒருவர் வந்திருக்கின்ற பொழுது அதே கல்லை எறிந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சமூகத்திற்கு, இனத்திற்கு, இந்த அரசியல் அமைப்புக்கு எல்லாவற்றுக்கும் துரோகம் செய்கிறீர்கள் என்றுதான் பொருள். அவர்கள் தெளிவாக எப்போதுமே ஒன்றை சொல்வார்கள், தனிப்பட்ட சந்திப்புகளில் கூட இருவரும் திராவிட அரசியல் கட்சிகளை தாண்டி இங்கே நம்மால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீசை தடவை. எதுக்கு இந்த மீசை? அது சரி, அது உன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலம். அப்ப உன்னுடைய அளவு உனக்கு புரிந்து விட்டது. அது இல்லடா, நான் மீறி செஞ்சு காட்டுறேன். உலகத்தில் பெரும் சாதனைகள் அப்படித்தான் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. வரலாறு நமக்கு அப்படித்தான் கற்பிக்கிறது. ஒரே ஒருத்தர் சிறு வயதுல அக்காவில் கொடுத்த மோதிரத்தை வைத்து ஒரு துப்பாக்கி வாங்கி தொடங்கிய இயக்கம், அதுக்கப்புறம் 5 பேர் சேர்ந்து அப்படியான இயக்கம் தாண்டா உருவாக்கி நாட்டுக்காக தமிழ்நாடு, தமிழன், தமிழீழம், தமிழர் என்ற ஒரு இனம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க காட்டவன் வரும்போதே பெரிய கூட்டணி படையோட வந்தான். அது இருக்குல்ல, அது போலதான் நம்ம அரசியலை அணுகிறோம். நீங்க செய்ய தவறிட்டீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு நாங்க வந்து உங்களை மேல வருத்தப்படல, உங்களை விட்டுறோம், நீங்க பொழைச்சு போங்க. ஆனா அதே உங்களை போலவே இன்னொருத்தர் இருக்குன்னு சொல்ற யோக்கியதை இங்க ஒரு வேலும் கிடையாது. 2026 வெல்லுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்காக சொல்றீங்களா? உண்மையாகவே அந்த சூழல் இருக்கா?
இப்போ ஏற்கனவே பேசுனது தான். லாபம் என்பது வேறு, தேவை என்பது வேறு. மக்கள் எப்படி பலகீனமா இது பலமா என்ற ஒரு கேள்வி கூட கேட்டீங்க. பலம் தான் ஆகி கொண்டிருக்கிறது என்பதற்கு தான் நம்ம 16ல இருந்து வரிசையா சொன்ன 2016, 19, 21, 24, 26 நீங்க வரணும்டா, விட்டுறாதீங்கடா அப்படின்னு யாரு சொல்றாங்க? மக்கள் சொல்றாங்க. நீங்க வந்தே ஆகணும், நீங்க வந்துடணும் தம்பி. காவல்துறை அதிகாரிகள் உட்பட அது ரொம்ப கணக்கு. ஏன்னா சமூகத்துல இருக்கிற எல்லாரும் இவர்கள் சொல்ற திராவிட கதைகளை கேட்டு வாழ்ந்துகிறவர்கள் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் சுய அறிவு இருக்கு இல்லைங்க. இந்த சமூகத்தில், இந்த தமிழ் அரசியல் சூழல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கென்று ஒரு தலைவன் உருவாகவே இல்லை. நீங்க அதை தனித்தனியா சமூகமா பேசினா அது தேவர் சமூகமா இருக்கட்டும், மறவர் சமூகமா இருக்கட்டும், கோனாரா இருக்கட்டும், நாடாரா இருக்கட்டும், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சௌராஷ்டிரா கூட எடுத்துங்க, இஸ்லாமியர்களுக்கு, இப்படி எல்லா சமூகத்துக்குமான சேர்த்து ஒரு தலைவன் ஒண்ணு உருவாக விடல இந்த அயோக்கிய திராவிட திருட்டு கூட்டம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி உருவாகி வந்தார். யாரு? ஒரு காவல்துறை அதிகாரி மதுரையில் சொன்னது. ஒரு ராமதாஸ் அவர்கள் உருவாகி வந்தார். அவரை இவர்கள் திட்டமிட்ட 2 கூட்டணி, இந்த கூட்டணின்றது எவ்வளவு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். கூட்டணியில் சேர்ந்து நிக்கிறவனுக்கு பணம் வரும், அப்பப்ப பதவி வரும், அசிங்கம் அவமானம் வந்தாலும் பரவாயில்லன்னா தொடச்சிக்கிட்டு அதை வாங்கிக்கிறவன் வாங்கிப்பான். வாங்கினதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, எந்த இலக்குக்காக எந்த லட்சியத்திற்காக ஒரு தலைவர் உருவாகி வந்தாரோ அவர் ஐயா மட்டும் அண்ணன் எடுத்த நிலையை எடுத்திருந்தா தமிழ்நாடு யார் கையில இருந்திருக்கும்? கரெக்ட். இந்த திராவிடம் எங்க இருப்பான்? அதுக்குதான் அவன் பயப்படுறான். ராமதாஸ் அவர்களுடைய கூட்டம் அவர்கிட்ட மொத்த வன்னியர் இல்லை, ஆனாலும் அந்த கூட்டம், அப்ப ஐயா சேதுராமன் அவர்களின் கூட்டம், அப்ப நாடார் அவர்களுக்கு யாராச்சும் ஒரே தலைவன் உருவாகி இருந்தால் அதற்கான ஒரு கூட்டம், இவர்கள் எல்லாம் சேர்ந்து நின்றா என்ன இருக்கும்? நம்ம ஊருக்கு போய் எடுத்திருக்க வேண்டும் ஓட்டம். எங்கேருந்து வந்தோமோ உங்களுக்கு போயிருக்கணும், இல்ல அது உருவாகி இருக்க கூடாதுன்றதுக்கு தான் இந்த அல்லகைகளை வச்சுக்கிட்டு இதே பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சேதுராமன், திருமாவளவன், மருத்துவர் ராமதாஸ் ஐயா இவர்கள் தமிழர்களாக இணைந்து கரம் கோர்த்த போது அதை நுட்பமா கருணாநிதி தான் உடைச்சார்ல. அது உனக்கு பாடமா தெரியணுமா இல்லையா? நாளுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு, திராவிடம் என்ற ஒரு இனமோ திராவிடம் என்ற ஒரு மொழியோ கிடையாது அப்படின்னு பேசுனீங்களே அண்ணே. அதெல்லாம் கேட்டு தானே 2009 போர்க்காலத்துல எல்லாம் நாம எங்க இருந்தோம்? அம்பேத்கர் திடல்ல இருந்த தம்பி தான் நான், உங்களுக்கு தெரியும், புரியுது, அவருக்கு அண்ணனுக்கும் தெரியும். சரி. ஆனால் அதே சென்னை தீவு திடல்ல போய் சோனியா கையை பிடிச்சிக்கிட்டு 4 நாள் உண்ணாவிரதம் இருந்து பலரசம் கொடுத்து ராமதாஸ் அவர்கள் முடித்து வைக்கிறார். யார் அனுப்புறா? கருணாநிதி அனுப்புறாரு. முத்துக்குமார் இறப்புல அந்த ஊர்வலத்துக்கு நடுவில் அவ்வளவு எழுச்சியோடு பயங்கரமா கொந்தளிப்போட எல்லாரும் நிக்கிறோம். யார் அனுப்புறாரு? கருணாநிதி. திருமாவளவன் அனுப்புறாரு. அப்ப இவர்கள் யாருக்கு நீண்ட காலமா வேலை செய்தாங்க? அப்போ இது என்னாச்சு? உருவானார்ல ஐயாவை தலைவராக ஒரு தனிப்பெரும் தமிழ் இனத்தின் தலைவராக உருவாக விடல தமிழ் சமூகத்தை. அப்படி ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்ற கவனம் இருந்தது திமுகவுக்கு, கருணாநிதிக்கு. அது இப்போ இல்லை, அது தொடக்க காலத்திலேருந்தே அந்த வேலையை உடைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அதில் நான் பழியாக்க முடியாதுன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. உனக்கு நிற்கிறதுக்கு திண்மை இல்லை. நீங்க போயிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அத்தனை சிக்கல்கள் இருக்கிறது, அதனால போயிட்டீங்க. ஒருத்தருக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் பரவாயில்லடா, என் மீது எந்த கேவலமாவும் கூட அவதாரம் பரப்புங்கடா, கவலை இல்லடா என்று எல்லாத்தையும் வென்று வராருல்ல, அது மக்களிடம் அதுவுமே அவருக்கு ஆதரவாக தான் மாறுது. நீ எடுக்கிற ஆயுதம் எல்லாம் முனை முழுங்கி உனக்கே திரும்பி வந்து விடுகிறது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சியில 8 மணிக்கு பேசினார். அன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி விமான நிலையத்திலிருந்து நாங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரியெல்லாம் முடிச்சுட்டு விமான நிலையம் இங்கே வடபள்ளியில் ஒரு விடுதிக்கு போயிட்டு திரும்பி வலசரா காவல் நிலையம் போற வரைக்கும் ஒட்டுமொத்த ஊடகமும் ஐயா நிகழ்ச்சி, முதலமைச்சர் நிகழ்ச்சியை காட்டலையே. புரியுது. வருங்கால முதலமைச்சர் என்று அந்த அளவுக்கு சீமானனுடைய பயணத்தை விமான நிலையத்திலிருந்து மொத்தமாக ஒளிபரப்பு செய்து எங்க போனோமோ அங்க காட்டி அங்கிருந்து புறப்பட்டு வலசரவாக்கம் காவல் நிலையம் போறதுக்கு நீங்க இப்ப வந்துடாதீங்க ஐயா, நீங்க இப்ப வந்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் உங்களை தான் காட்டும். முதலமைச்சர் பேசுறது வராதுன்னு கதறினது யாரு? தாமதமா வர சொன்னாங்களே யாரு? நடுங்குதுல, தொடர் நடுங்குது இல்ல, அதை ஒத்துக்க. தொடர் நடுங்குது உனக்கு. நீ அந்த வீராப்பா அப்படியே பேச மாட்டோம், வீக்கா இருந்தாலும் அப்படி காட்டிட்டு இருக்கலாம். கூட இருக்கிற அல்லகை கிட்ட சொல்லு, இந்த மாதிரிலாம் பேசாத, பேசி ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. பேசாதனால மீண்டும் வளர்ச்சி தான். மக்கள் கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், விஜய் வந்துட்டாரு, அதனால ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. விஜய் அவர் முதல்ல நிற்கட்டும். எங்க தேர்தல் இல்லை, அவர் முதல்ல நிலையான ஒரு இடத்துல நிலத்தை நிற்கணும். ஒரு அரசியல் கட்சி தொடங்குற ஒருத்தன், ஒரு தலைவன் நிரந்தரமாக ஒரு நிலையாக ஒரு மேடையை நிலையா போட்டு பேசுறதுக்கு ஒரு தலைவனுக்கு இல்லை. எப்போ பார்த்தாலும் நீ
அங்கேருந்து வந்து அவசர ஊர்தியில் வர மாதிரியே வந்து ஒரு வாகனத்தில் வந்து நின்றுட்டு ஷூட்டிங் போகிற மாதிரியே வந்து நின்றுட்டு போகுது. அப்போ இவனுடைய அரசியல் களத்தில் எப்போது ஒன்று கால்படும்? இதுக்காலாம் கவலைப்பட்டு இருக்கிறதா? நான் தான் சொன்னேன் ஏற்கனவே போன முறைக்கு இது நம்மளுடைய நேர்காணல் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். கரகாட்டம் அந்த ஐட்டம் சாங் இறக்கி விடுற அவ்வளோதான், அது கலைஞ்சிரும். 2026 பிறகு அடுத்த 31 வரைக்கும் நிற்க முடியுமா? அது முடியாது. அப்புறம் இவர்கள் கொடுக்குற இந்த குடைச்சல்கள் இருக்குல்ல, இந்த திராவிட கையவர்கள் மற்றும் அங்கேருந்து மத்தியில் டெல்லியிலேருந்து வரதெல்லாம் இதெல்லாம் சமாளிச்சு. அதனால இந்த வாக்கு விஜயின் வருகையோ இந்த கூட்டணியோ நமது வாக்கை சிதைக்கப் போவதில்லை. இப்போ இவர்களுக்கு இவ்வளவு நாளும் ஆதரவாக இருந்த மக்களும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள், நம் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வெல்லுமா என்ற அந்த கேள்விக்கான விடை அந்த 2026 தேர்தலில் நாம் அண்ணன் சீமானவர்கள் உட்பட சட்டமன்றத்தில் நுழைவது உறுதி. அப்போ அங்கேருந்து மீண்டும் ஒரு அரசியல் புதிய அத்தியாயம் மாறும். அங்க இருக்கிறாங்கல்ல அரசியல் வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டிக்கிட்டு இருந்தா அரசியல் அங்க ஒரு பாடம் நடத்தப்படும்ல. அப்ப பாருங்க அடுத்து என்ன நடக்குது. அப்ப தமிழன் ஆட்சி தமிழர் கையில் வரும், தமிழகத்தின் ஆட்சி தமிழர் கையில் வரப்போவது உறுதி என்ற நிலையிலிருந்து தான் நம்ம இதை நாம என்ன சொல்றோம்னா, நாமெல்லாம் அரசியல் தான் உண்மையாவே அரசியலை பின்பற்றி வந்த ஆட்கள். இங்க அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரோட? அண்ணா அவர்கள் இதுக்கு முன்னிருந்த பெரும் தலைவர்களோட அரசியலாக இருந்தது. அரசியல் செயல்பாடுகள் என்பது, அரசியல் பேச்சு என்பது கூட முடிஞ்சிருக்கு. இவ்வளவு விழிப்புணர்வு பெற்றிருக்கிற தலைமுறைகளை கூட ஒரு காளைகையர்கள் போல ஒரு கூட்டம் இருக்கு. நான் கேட்கறது அது விஜயின் தவறு இல்லை. திரைக்கவர்ச்சி மீது இவ்வளவு திரைக்கவர்ச்சி மீது இவ்வளவு பற்று வைப்பதற்கு காரணமாக அப்ப 60 ஆண்டு காலம் பெரியார் தான் எங்களுக்கு, பெரியார் தான் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் அறிவை கொடுத்தாரு. இந்த கூட்டத்தில் பெரியார் எப்படி மிஸ் ஆனாரு? இந்த கூட்டத்துக்கு பெரியார் பாடம் நடத்தாம போயிட்டாரு. அப்போ புரியுது. அப்ப தமிழன் தன் இயல்பிலேயே அறிவு மரபு கொண்டவன். தமிழனின் அறிவு மரபு என்று ஒன்று இருக்கிறது நீண்ட நெடுகாலமாக. அதை பத்தி அண்ணன் 3ஆம் தேதி பேசுவாங்க. அந்த மரபு வேறு. இதை வந்து இவர்கள் நாங்கள் தான் லேபிள் விட்டாங்கல்ல. சரிப்பா, இந்த கூட்டம் இருக்குல்ல, விஜயை இந்த நடிகர்களுக்கு பின்னால் போற கூட்டத்தை திராவிடம் ஏன் பரிசுத்தமாக்க முடியல? ஒரு பால் தெளிச்சு அவர்களை தூய்மையாக்க முடியல? அந்த லாண்ட்ரி மிஷின் ஒன்று வச்சிருப்பீங்களே, இந்த அதிமுக கலந்து வந்தவன் நீங்க சொன்னது போல இங்கே களவாண்டவன் அங்கே போகலாம், அங்கே களவாண்டவன் இங்கே போகலான்ற நிலை. அதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வச்சு வெளுத்து சுத்தமாக்கி புனிதராக ஆக்கி விட்டுருவீங்களே, அது ஏன் இதை செய்ய முடியல? அப்ப அரசியல் கோட்பாடற்ற ஒரு கூட்டம் அரசியல் கோட்பாடுன்னு சொல்லி கூவிட்டே இருந்ததுனால்தான். கோட்பாட்டை சரியாக செயல்படுத்தி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. நாம் அரசியல் கோட்பாட்டுடன் தான் வந்தோம். அதற்கான தேவையை காலம் உருவாக்கியது. இனத்தின் மீட்சி இல்லைன்றா இங்க எதுவுமே இல்லை. நமக்கு இங்க எல்லாமே வெறும் படப்பிடிப்பு காட்சியா இருக்கு. அப்ப நாம் தமிழர் தேவை, நாம் தமிழர் வெல்வது, நாம் தமிழர் அரசியல் லாபம், நாம் தமிழர் சீட்டு, நாம் தமிழர் முதலமைச்சர் எல்லாம் கடந்து இது இனத்திற்கான அவசியமான அரசியல். அந்த இடத்துல தான் இப்போதே வெற்றி பெற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாறு தொடங்கி பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக வந்து விடை சொன்னீங்க. அதோட 2026 நாம் தமிழர் கட்சி வெல்லுவதற்கான சூழல் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக விளக்கி சொன்னீங்க தம்பி. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.